ஃப்ளைட் வந்து மேகத்துக்கு மேலே பறக்கும் சில அந்த மேகம்லாம் ஒரு பெரிய கடல் மாரி தெரிஞ்சுது. அது பஞ்சு பஞ்சுன்னு இருக்க மாரி இருந்தது. எனக்கு தொட்டு பார்க்கணுன்னு ஆசையாகவும் இருந்தது, ஆனால் தொட முடியாது. நான் எவ்வளோதான் பெரிய ஆள் ஆனாலும் இந்த விமானத்தில் போன அந்த பயணத்தை நான் மறக்க முடியாத ஜேர்னியாக எனக்கு இருக்கும். அப்துல் கலாம் மாதிரி பெரிய ஆளாக வருவோம். ஸோ பைலட்டை வந்து மாணவ செல்வங்க பார்த்தாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, கை கொடுத்தாங்க. எனக்குமே அது ஒரு புது அனுபவமாக இருந்தது. பறக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட மாணவர்களுக்கு ரெக்கைகளை கொடுத்து பறக்க வைத்த அரசு பள்ளி தலைமை ஆசிரியர். தென்காசி மாவட்டம் கீழப்பாவூர் ஒன்றியத்திற்குட்பட்ட கொண்டலூர் அரசு நடுநிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ரைட் சகோதரர்களை பற்றி பாடம் எடுத்துக் கொண்டிருக்கும் போது விமானத்தில் பறக்க வேண்டும் என விளையாட்டாக மாணவர்கள் கேட்டதை நிஜமாக மாற்றியிருக்கிறார் கொண்டலூர் நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் மைக்கேல் ராஜ். பள்ளி தலைமை ஆசிரியர் மைக்கேல் ராஜ் ஆசிரியர்கள் துபாய் நாட்டைச் சேர்ந்த நண்பர்கள் உதவியுடன் அரசு பள்ளி மாணவர்களின் விமான பயணம் சாத்தியமானது. 4 மாதங்களாக தொடர்ந்து திட்டமிட்டு சுமார் 2.5 லட்சம் செலவில் அரசு பள்ளி மாணவர்கள் 20 பேரை விமானத்தில் ஏற்றி முதல் முறையாக பறக்க செய்துள்ளார் பள்ளி தலைமை ஆசிரியர் மைக்கேல் ராஜ். தென்காசி மாவட்டம் கொண்டலூர் நடுநிலைப் பள்ளியில் மொத்தம் 95 மாணவர்கள் படித்து வருகின்றனர். இதில் 5ஆம் வகுப்பை சேர்ந்த 20 மாணவர்களை முதல் முறையாக விமானத்தில் மதுரையிலிருந்து சென்னைக்கு சென்றுள்ளனர். கல்வி சுற்றுலாவாக 2 நாட்கள் சென்னையை சுற்றிவிட்டு ஊர் திரும்பிய தலைமை ஆசிரியர் மற்றும் மாணவர்களுக்கு ஊர் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பை அளித்தனர். என்னுடைய ஃபஸ்ட்டு ஃப்ளைட் ஜேர்னி வந்து ஏறக்குறைய ஒரு 37 வயசில் போனேன்னு நினைக்கிறேன். நான் தமிழ் வழி பள்ளியில் படித்தேன். எனக்கு பெரிய அளவில் இந்த மாதிரிலாம் போனதில்லை. அரசு பள்ளி மாணவர்கள், சாதாரண பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஏழை குழந்தைகள், தமிழ் வழியில் படிக்கக்கூடிய குழந்தைகள், மாணவ செல்வங்களுக்கு பாடம் நடத்தும் போது ரைட் சகோதரர்களை பற்றி பேசும்போது எங்களை கூட்டு போவீங்களா சார் சொன்னாங்க. ஏதுமாரியா குழந்தைகளை எப்படியாவது விமானத்தில் ஏற்றிவிட வேண்டும் என்ற ஒரு நல்ல ஒரு நோக்கத்தோடு நண்பர்கள், உறவினர்கள், ஆசிரியர் பெருமக்கள், ஊர் பொதுமக்கள் ஆகியோருடைய உதவியோடு விமான பயணம் திட்டமிட்டோம். விமான பயணத்தில் வந்து ரொம்ப அழகாக என்ஜாய் பண்ணிருந்தாங்க. ஸோ முடித்த பிறகு பைலட்டை மீட் பண்ணுறதுக்காக அங்கே உள்ள ஏர் ஹோஸ்டஸை சொன்னோம். ஸோ பைலட்டை வந்து மாணவ செல்வங்க பார்த்தாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, கை கொடுத்தாங்க. எனக்குமே அது ஒரு புது அனுபவமாக இருந்தது. குழந்தைகிட்ட வந்து எங்களை கூட்டு போவேலாம் கேட்ட உடனே எப்படியாவது கூட்டு போயலான்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்துட்டோம். ஸோ அதை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு வரும்போது தான் ஃபண்ட்ஸு பிரச்சனை வந்தது. இந்த இதுக்கு ஸ்பான்சர் பண்ண துபாய் நாட்டை சார்ந்த நண்பர்கள், அதுக்கப்புறம் இங்கே உள்ளூர் மக்கள், அப்புறம் மற்றபடி ஸ்பான்சர் பண்ண நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விமான பயணம் வந்து மாணவர்களுக்கு மட்டும் இல்லை, எங்களுக்கும் மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. ஏன்னா நான் இதுவரைக்கும் விமான பயணமே போனதில்லை, விமானத்தில் போனதே இல்லை. இத்தனை வருஷமாக நான் அந்த ஸ்கூலில் இருக்கிறேன். இது சார் வந்த பிறகு தான் இந்த விமான பயணம் சாத்தியமாயிடுச்சு. 4th ஸ்டூடெண்ட்டு இப்போ ரெடியாக இருக்கிறாங்க. அடுத்து எப்போ சார் எங்களை கூப்பிட்டு போவீங்கன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் வந்து இது நாள் வரைக்கும் ஃப்ளைட்டில் போனதில்லை. ஃப்ளைட்டில் போனது ஜாலியாக இருந்தது. நாங்கள் இது வரைக்கும் போனதே கிடையாது ஃப்ளைட்டில். ஏரோப்ளைனில் போயிருக்கோம், அது எங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா ஜாலியாக இருந்தது. மேகங்கள்லாம் பஞ்சு போல இருந்தது. ஃப்ளைட்டில் ஃபஸ்ட் டைம் போகும்போது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் எக்ஸைட்டாகவும் இருந்தது. அன்னைக்கு ஒரு நாள் ரைட் சகோதரர்களை பற்றி பாடம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது சார் எங்களையும் கூப்பிட்டு போவீங்களான்னு சும்மா லாட்டிக்கு தான் கேட்டோம். அடுத்து எங்கள் சார் சொன்னாங்க, நீங்கள் ஃப்ளைட்டில் போகிறீங்கன்னு. அது முதல்ல மேலே போகும்போது தான் கொஞ்சம் பயமாக இருந்தது. அடுத்து சும்மா நார்மலாக தான் இருந்தது. ஆமாம், காதெல்லாம் வலிக்கவே இல்லை. பைலட் கிட்டலாம் பேசினேன். எனக்கு ரொம்ப புது அனுபவமும் ரொம்ப சூப்பராக ஜாலியாக இருந்தது. நாங்கள் இப்படி ஏரோப்ளேனில் போனதுனால நாங்களும்
பின்னாடி அப்துல் கலாம் மாதிரி பெரிய ஆளாக வருவோம். இந்த ஃப்ளைட்டு பயணம் வந்து நாங்கள் எத்தனை ரவுண்டு போனாலும் இந்த ஃப்ளைட்டுங்கிறது நம்மளால் மறக்க முடியாமல் இருக்கும். மேலே பறக்கச்சில கீழே மேலே வானத்தில் போச்சு, கொஞ்சம் மேலே போச்சுல. அப்போது நாங்கள் பார்த்தோம் கீழே சின்ன சின்ன வீடு நிறையா இது இருந்து காருகள் அதெல்லாம் ரோட்டில் போச்சுல பார்த்தோம். அதுக்கப்புறம் ரொம்ப மேலே போச்சுல மேகம்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே இறச்சில கொஞ்சம் பயமாக இருந்தது, கீழே இறங்கச்சிலையும் பயமாக இருந்தது. ஜன்னல் வழியோடு கீழே பார்க்கையில் இந்த குட்டி குட்டி வீடெல்லாம் கூகுளில் பார்க்குற மாதிரி நல்லா இருந்துச்சு. ஃப்ளைட் வந்து மேகத்துக்கு மேலே பறக்கும்ல, அந்த மேகம்லாம் ஒரு பெரிய கடல் மாரி தெரிஞ்சுது. அது பஞ்சுன்னு இருக்க மாரி இருந்தது. எனக்கு தொட்டு பார்க்கணுன்னு ஆசையாகவும் இருந்தது, ஆனால் தொட முடியாது. கப்பலில் போகணுன்னு ஆசையாக இருக்குது. இந்த ஃப்ளைட்டு சாப்பாடு அதுக்கெலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த எல்லாமே பண்ணாங்க. அவங்களெலாம் ரொம்ப நன்றி. நியூஸ் 18 உள்ளூர் செய்திகளுக்காக தென்காசியிலிருந்து சுபகோமதி.